نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيل إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றம் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துவிட்ட எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகை நேரகாலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அனைத்து நிலைமைகளிலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனை பயந்து அஞ்சி தக்வா கொண்டு வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே இரண்டு பலவீனத்துக்கு இடைப்பட்ட ஒரு பருவம், இரண்டு பலவீனத்துக்கு இடையிலே ஒரு பலமான பருவம் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆணித்தரமாக தெளிவுபடுத்துகிறான். இரண்டு பலவீனத்துக்கு இடைப்பட்ட ஒரு பலமான பருவம் வாலிப பருவம். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் ضعஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனத்திலே இருந்து படைத்தான். ثم جعل من بعد ضعف قوة, இந்த பலவீனத்துக்கு பிறகு ஒரு பலமான ஒரு பருவம், குவா, ஒரு பலத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். அந்த பலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பலவீனம், இளமை சிறுமை என்பது ஒரு பலவீனம், முதுமை என்பது ஒரு பலவீனம். இந்த இரண்டு பலவீனத்துக்கு இடையிலே ஒரு பலமான பருவம், அதுதான் வாலிப பருவம் என்பதாக அல் குர்ஆன் பேசுகின்றது. அதனால் தான் அன்பானவர்களே, சுவனம் நுழைவதற்கு அல்லாஹ் சிறுவர்களையோ கிழவன் கிழவியையோ தேர்ந்தெடுக்கவில்லை. சுவனம் நுழையக்கூடிய அனைவர்களும் வாலிபர்களாகத்தான் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் 60 மரணித்தாலும் 70 மரணித்தாலும் அனைவர்களும் சொர்க்கம் நுழையும் பொழுது வாலிபர்களாகத்தான் அங்கே நுழைவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதன் அடிப்படையிலே இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால், இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்ப்போமாக இருந்தால், தடம் பதித்தவர்கள் வாலிபர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள். தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை கைப்பற்றுகின்றார். அந்த சபையிலே, அந்த படையிலே இருந்த அனைவர்களும் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான். இதை பார்த்துவிட்டு அங்கே இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரி வியந்து போய் சொல்கின்றார், நஸல பினா கௌமுன் ஹல் ஹும் ஹபது மினஸ் ஸமா
அம் நபது மினல் அர்ல், எங்களுடைய பூமிக்கு ஒரு படை வந்திருக்கின்றது, இந்த படை இவர்கள் வானத்திலிருந்து இறங்கியவர்களா பூமியிலிருந்து முளைத்தவர்களா என்று தெரியாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அன்பானவர்களே, 30 வயதுக்கு உட்பட்ட அந்த வாலிப சமூகம், அந்த வாலிபர்களை கொண்ட படை ஒரு ஸ்பெயினையை கைப்பற்றுகிறது என்றால் அது எதனால்? அவர்களிடத்திலே இருந்த நல்ல பண்புகள். வாலிபம் என்ற பலம் மாத்திரமல்ல, அந்த வாலிபத்துடன் இணைக்கப்பட்ட நல்ல ஒழுக்கங்கள், நல்ல குணங்கள், அமைதி, நிதானம், இவைகள் அங்கே வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. வெறுமனே வாலிபர்கள் என்று சொல்வது மாத்திரம் வெற்றி அளிக்க மாட்டாது. அந்த வாலிபத்துடன் நல்ல பண்புகள், ஒழுக்கங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, முதலாவது ஹிஜ்ரத் மக்காவிலே இருந்து எத்தியோப்பியா ஹபஷாவுக்கு சென்றது யார்? இளம் வாலிப சோடிகள், புதிதாக திருமணம் முடித்த ஒரு இளம் சோடி முதலாவது ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தடம் பதித்திருக்கின்றார்கள். அப்துல்லா பின் காமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு 15 வயது வாலிபன். அல் குர்ஆன் பேசுகின்றது, ஒரு வாலிபனால் நஜ்ரான் தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு இஸ்லாமிய நாடாக மாறியது. யாரால்? ஒரு 15 வயது வாலிபனால். அன்பானவர்களே, ஆகவே நாம் வரலாற்றை பார்த்தால் தடம் பதித்தவர்கள் வாலிபர்கள். ஆனால் இன்று ஏன் தடுமாறுகின்றார்கள்? இதுதான் இன்றைய ஒரு கேள்வி. இஸ்லாமிய வரலாற்றிலே சாதனை படைத்தவர்கள், தடம் பதித்தவர்கள், சாதித்து காட்டியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து இருந்தவர்கள், இவர்கள் அனைவர்களும் வாலிபர்கள். ஆனால் இன்று எமது வாலிபர்கள் தடுமாறுகின்றார்கள். ஏன்? அன்பானவர்களே, எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை. புத்தக கல்வியை கொடுத்தோம், ஒழுக்க கல்வியை கொடுக்க தவறிவிட்டோம். புத்தக கல்வியை கொடுக்க வேண்டும் என்று அனைவர்களும் நாம் முயற்சி செய்கிறோம், இரவு பகலாக. எமது பிள்ளைகளை, எமது வாலிபர்களை நாம் ஒரு மெஷினாக, ஒரு இயந்திரமாக இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். படி 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 படி. புத்தக கல்வியை கொண்டு போய் திணிக்கின்றோம். ஆனால் ஒழுக்கத்தை கொடுக்க தவறிவிட்டோமா? அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு அறிவாளி இல்முல் அவ்வலீன் வல் ஆகிரீன், ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்கள் அனைவர்களுடைய ஒட்டுமொத்தமான அறிவும் கொடுக்கப்பட்டவர் எமது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆன் எந்த இடத்திலும் அறிவாளியே, அறிவு நிறைந்தவரே என்று எந்த இடத்திலும் விழிக்கவில்லை. மாறாக எப்படி விழிக்கின்றது? இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான பண்பு கொண்டவர், நீங்கள் மகத்தான உயர்வான நட்பண்புகள் நிறைந்தவர். என்ன பண்புகள் இருக்கின்றதோ அந்த பண்புகளிலே நீங்கள் உச்சம் தொட்டிருக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவை பற்றி பேசாமல் அல் குர்ஆன் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறது என்றால், அன்பானவர்களே, ஆகவே இன்று சமூகத்திலே கல்வி புரட்சியை விட ஒழுக்க புரட்சி என்பது மிக ஒரு அவசியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. இதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும், ஆசிரியர்கள் சிந்திக்க வேண்டும், தலைமைகள் சிந்திக்க வேண்டும், உலமாக்கள் சிந்திக்க வேண்டும். எமது வாலிபர்களை எவ்வாறு நாம் நெறிப்படுத்துவது, அவர்களிடத்திலே அந்த ஒழுக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் என்னென்ன விடயங்கள் செய்யலாம் என்ற விடயங்களை நாம் மிக நிதானமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இன்றைய தலைமுறை, குறிப்பாக பாடசாலை மாணவ மாணவிகள், வாலிபர்களிடத்திலே மலிந்து வரக்கூடிய ஒரு செய்திதான் ஒழுக்கமின்மை. ஆனால் ஒழுக்கத்துக்கு பேர் போனவர்கள் எமது முஸ்லிம் வாலிபர்கள், மாணவ மாணவிகள். அன்பானவர்களே, ஆனால் இப்பொழுது வரக்கூடிய தலைமுறையை பார்க்கும் பொழுது யோசிக்கவே பயமாக இருக்கின்றது, நின்று பேசவே பயமாக இருக்கின்றது.
அப்படியான பல செய்திகள் நாளுக்கு நாள் எமது காதுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு கனவுகளுடன் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கின்றோம் எமது பிள்ளைகளை. ஆசிரியர்கள் எந்த அளவு சிரமத்துக்கு மத்தியிலே அவர்கள் அங்கே பாடசாலையிலே முயற்சி செய்கின்றார்கள், அவர்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றார்கள். பெயருக்கு பின்னால் நிறைய பட்டங்களை அதிகரிக்கிறோம், ஆனால் சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை. என்ன பலன்? அன்பானவர்களே, அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் புகார் ரஹிமஹுல்லா அவருடைய உஸ்தாத், எவ்வளவோ பழமை வாய்ந்த ஒரு மனிதர். அவர் பேசுகின்றார், கல்வியை அதிகப்படுத்துவதை விட ஒழுக்கத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம் என்று பல 100 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் பேசிவிட்டார்கள் என்றால் இப்போது எமது தலைமுறையின் நிலை என்ன? அன்பானவர்களே, கல்வி கற்றும் ஒழுக்கம் இல்லை என்றால், கல்வி இருந்தும் ஒழுக்கம் இல்லை என்றால் அதற்கு உதாரணம் என்ன? அல் குர்ஆன் மிக மோசமான 2 உதாரணம் பேசுகின்றது. அந்த 2 உதாரணமும் கல்வி கற்று ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு. முதலாவது உதாரணம், மஸலுஹு கமஸலில் ஹிமார், பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு உதாரணம். பட்டங்கள் நிறைய, பேருக்கு முன்னால் பட்டம், பேருக்கு பின்னால் பட்டம், அவருக்கு முன்னால் ஒரு கோஷ்டி, பின்னால் ஒரு கோஷ்டி. ஆனால் சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை என்றால் கழுதைக்கு உதாரணம் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. இரண்டாவது உதாரணம் இதைவிட மோசமானது. பல்காம் இப்னு பாஊரா, அறிவாளி, ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை. அல் குர்ஆன் பேசுகிறது, மஸலுஹு கமஸலில் கல்ப், நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு அலையக்கூடிய நாய்க்கு உதாரணம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது என்றால், அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். இன்று கல்வி முக்கியமா, ஒழுக்கம் முக்கியமா? கல்வியுடைய நோக்கம் என்ன? அந்த கல்வியுடைய நோக்கமே ஒழுக்கம். ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமூகம் உருவாக வேண்டும். ஷைத்தானை விட ஒரு அறிவாளியா? ஷைத்தானிடத்திலே அறிவு இருந்தது, ஆனால் ஒழுக்கம் இருக்கவில்லை. லயீன், ரஜீம், சபிக்கப்பட்டவன், தூக்கி வீசப்பட்டவன், சமூகத்திலே அங்கீகாரம் இல்லாதவனாக மாறிவிட்டான். எதன் காரணமாக? அன்பானவர்களே, ஒழுக்கம் இல்லாதன் காரணமாக. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். எமது பிள்ளைகளுடைய விடயத்தில், குறிப்பாக எமது வாலிபர்களுடைய விடயத்தில், எமது மாணவ மாணவிகளுடைய விடயத்தில் மிக கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். சமூகம் எதை எதிர்பார்க்கின்றது? மதிப்பெண்களையா? மாண்புமிகு பண்புகளையா? மதிப்பெண் வந்துவிட்டால் எனது பிள்ளை சக்சஸ், எனது பிள்ளை வெற்றி. ஆனால் என்னுடைய அந்த பிள்ளை இடத்திலே பெரியவர்களை கண்டால் மதிக்க வேண்டும், உலமாக்களை கண்டால் மரியாதை செலுத்த வேண்டும், பெற்றோர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும், ஆசிரியர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும், சபையிலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒழுக்கங்கள் என்னுடைய பிள்ளையிடத்திலே இருக்கின்றதா? அன்பானவர்களே, எமது பெற்றோர்கள் எமக்கு எதை கற்றுத் தந்தார்கள்? நாம் யோசிப்போமே. எமது காலத்திலே எமது பெற்றோர்கள் எமக்கு கல்வியை கற்றுத்தந்ததை விட ஒழுக்கத்தை அவர்களிடத்திலே கல்வி அறிவு இருக்கவில்லை. ஆனால் தன்னுடைய மாமாவுக்கு முன்னால், பெரியப்பாவுக்கு முன்னால் எவ்வாறு பேச வேண்டும், உட்கார வேண்டும், வயதானவர்களிடத்தில், சிறியவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு உட்கார வேண்டும் என்ற ஒழுக்கமெல்லாம் எமது பெற்றோர்கள் எமக்கு கற்றுத் தந்தார்கள். அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். படித்தவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது. உதாரணமாக, ஒரு பாமர மனிதன் பாதையிலே போகும் பொழுது ஒரு படித்த மனிதன் அந்த பாமர மனிதனை வந்து ஒரு வாகனத்திலே முட்டிவிட்டால், மோதிவிட்டால், அந்த பாமர மனிதன் திரும்பி பார்த்து கேட்பான், பார்த்தால் படித்தவன் போன்றிருக்கிறாய், செய்யக்கூடிய வேலையா? அன்பானவர்களே, படித்தவன் ஒழுக்கமாக இருப்பான் என்று சமூகம் எதிர்பார்க்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா,
நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ஆசிரியராக. எனது பணி ஆசிரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அவர்கள் என்ன பாடம் நடத்தினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சஹாபாக்களை உட்கார வைத்து என்ன பாடம் நடத்தினார்கள்? மெட்ஸ் பாடம் நடத்தியதை விட, சயின்ஸ் நடத்தியதை விட, ஹிஸ்டரி நடத்தியதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க நெறி என்ற பாடத்தை அங்கே சஹாபாக்களுக்கு அதிகம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு வாலிபர் கண்ணை வெட்டக்கூடிய நிறம் ஒரு சிவத்த நிற கலர் ஆடையை அணிந்து கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை நிப்பாட்டி கேட்டார்கள், இந்த ஆடை பெண்கள் அணியக்கூடிய ஆடையே, இது உனக்கு பொருத்தமில்லை, இதை மாற்றிக்கொண்டு வா என்று சொன்ன பொழுது அந்த வாலிபர் உடனடியாக சென்று அந்த ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தார். அன்பானவர்களே, சமூகத்திலே வாலிபர்கள் தவறு செய்வார்கள். அந்த வாலிபம் என்பது பலமான ஒரு பருவம். ஆனால் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டியது, அவர்களுடைய தலையை தடாவி தோளுக்கு மேலே கையை போட்டு அவர்களை நெறிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களாகிய, மூத்தவர்களாகிய, உலமாக்களாகிய எமது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் கண்வட்டக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய அந்த நிறத்திலே ஆடை அணிந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அங்கே அதை சீரமைக்கின்றார்கள். ஒரு வாலிபர் வருகிறார், தலை சீவாமல் பரட்டை தலையாக வருகின்றார். கேட்டார்கள், அமா கான யஜிது ஹாதா மா யுஸக்கினு ஷஅரஹு, இவருடைய தலையை வாருவதற்கு உங்கள் யாரிடத்திலும் சீப்பு இல்லையா என்று சபையிலே கேட்டார்கள். அவருக்கு வெட்கம் வந்தது. அவர் உடனடியாக சென்று தன்னுடைய தலையை அழகான முறையிலே சீவி வாரி சபைக்கு வந்தார். சொன்னார்கள், யாருக்கு முடி இருக்கின்றதோ மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம், கண்ணியப்படுத்தட்டும். முடி இருக்கிறது, நான் வளர்ப்பேன் என்று நீங்கள் வளர்ப்பீர்களாக இருந்தால் அந்த முடியை கண்ணியமாக, கௌரவமாக அதை பராமரிக்க வேண்டியது அந்த முடிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதர் முடியை வளர்த்து கொண்டு தொங்க விட்டு கொண்டு வந்தார், பெண்களை போன்று. சொன்னார்கள், சில வாலிபர்கள் நல்லம், சில வாலிபர்கள் நல்லம், லவ் கத்அ ஜும்மதஹு, அவர்கள் பெண்களை போன்று முடி வளர்த்திருப்பதை வெட்டினால் மிக நல்லம் என்று சொன்ன பொழுது அந்த வாலிபருக்கு உள்ளத்தை உறுத்துகின்றது. கத்அ ஜும்மதஹு, தான் வளர்த்து வைத்திருந்த அந்த ஜடையை வெட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகின்றார். அன்பானவர்களே, சஹாபாக்களை வாலிபர்கள் சில தவறுகள் செய்யும் பொழுது, ஒழுக்கத்துக்கு மாற்றமான விடயங்கள் செய்யும் பொழுது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதர் கிழிந்த ஆடை அணிந்து கொண்டு வந்தார். இன்னும் சில வாலிபர்களிடத்திலே இருக்கிறது கிழிந்த ஆடை அணிவது. அவரை பார்த்து கேட்டார்கள், உம்மிடத்தில் பணம் இல்லையா? ஏன் பணம் இல்லாதவன் தான் கிழிந்த ஆடை அணிவான் என்று உளவியல் ரீதியாக அந்த வாலிபரை அங்கே கையாளுகின்றார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாலிபர்களை பக்குவப்படுத்தி இருக்கின்றார்கள். சஹாபாக்களும் உட்காரும் பொழுது தன்னுடைய முழங்கால் தெரியும் அளவுக்கு உட்கார மாட்டார்கள். அஷத்து ஹயாஅன் மினல் அதரா, ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஒரு குமரி பெண் வெட்கப்படுவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்க உணர்வு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று எமது வாலிபர்கள் அனைவர்களுக்கும் தெரியும் ஒரு ஆணுடைய அவுரத் எவ்வளவு, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆனால் இன்று விளையாட்டு என்ற பெயரிலே, ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரிலே, விளையாட்டு என்பது மைதானத்தில் தான். ஆனால் இன்று எமது வாலிபர்கள் முழங்காலுக்கு மேலால் ஜம்பர் அணிந்து கொண்டு பாதைகளிலே உலா வருகின்றார்கள்.
பெண்களுக்கு மத்தியிலே பாடசாலை களையக்கூடிய நேரத்தில், வகுப்புகள் களையக்கூடிய நேரத்தில் பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருக்கின்றது. ஆகவே இவர்களை யார் வலுப்படுத்துவது? இவர்களை யார் நெறிப்படுத்துவது? அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒரு கட்டம். இன்று சில வாலிபர்கள் முடியை வளர்க்கின்றார்கள், முடியை வளர்த்துவிட்டு அலஸ்பேன் போடுகின்றார்கள். அலஸ்பேன் போடுவது யார்? பெண்கள். யார் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகின்றார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாவதாக. எமது பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து அவர்களை நாம் பராமரிக்காமல் விடுவது, அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்ற விடுவது, அது சாபத்துக்கு காரணமாக ஆகிவிடுமோ என்று சிந்திக்கக்கூடிய அளவு மாறிவிடுகின்றது. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒரு நல்ல ஒரு ஆசிரியருக்கு ஒரு அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அங்கே நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு ஆசிரியருக்கு ஒரு அடையாளம், ஒரு சிறந்த ஒரு கல்லூரி, ஒரு கலாசாலை, ஒரு கல்வி நிறுவனம், அது தனியார் வகுப்பு நடத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் வெறுமனே தகவல்களை கொடுப்பதை விட, புத்தக கல்வியை கொடுப்பதை விட, அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை கற்றுக் கொடுப்பது, ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுவது, இதுதான் ஒரு சிறந்த ஆசான், ஒரு கல்வி நிறுவனத்துடைய அடையாளமாக இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் அன்பானவர்களே, காலப்போக்கிலே புத்தகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு மாத்திரம், தகவல்களை பரிமாறுவதற்கு மாத்திரம் ஆசிரியர்களும் கல்விக்கூடமும் இருக்குமாக இருந்தால் காலப்போக்கிலே அவைகள் அனைத்தும் தேவையில்லை. நாங்கள் வேறு புறத்திலே எங்களுடைய தகவல்களை பெற்றுக் கொள்கிறோம் என்று எமது சமூகம் வெளியாகி சென்றுவிடும். அதற்கு பிறகு பாடசாலைகள் எல்லாம் வெறிச்சோடி போய்விடும், ஆசிரியர்கள் எல்லாம் செயலிழந்து விடுவார்கள். ஆகவே ஒரு ஆசிரியருக்கு, ஒரு அதிபருக்கு, ஒரு கல்வி கூடத்துக்கு மதிப்பு மரியாதை என்பது அங்கே கல்வியுடன் சேர்ந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கத்தை அங்கே இயந்திரத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியாது. ஒழுக்கத்தை கூகுள் மூலமாக அறிந்து கொள்ள முடியாது. ஒழுக்கத்தை ஏஐயின் மூலமாக அறிந்து கொள்ள முடியாது. ஒழுக்கம் என்பது ஒழுக வேண்டும். ஒழுகுதல் என்பது ஒழுக்கம், மேலிருந்து ஒழுக வேண்டும். ஒழுக்கத்தை யாரிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? மேலே உள்ளவர்களிடத்திலே இருந்து, மேன்மையானவர்களிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சாக்கடைகளிடத்திலே இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதல்ல. இன்று எமது வாலிபர்களுக்குரிய ரோல் மாடல் யார்? எமது வாலிபர்கள் இன்று யாரை பின்பற்றுகின்றார்கள்? சினிமா நடிகன், நடிகை, கிரிக்கெட் பிளேயர், இப்படியானவர்கள். அன்பானவர்களே, இவர்களிடத்திலே இருந்து ஆடை அணியக்கூடிய ஒழுக்கம், முடிவெட்டக்கூடிய ஒழுக்கம், பேச்சு ஒழுக்கம், நடை ஒழுக்கம், சாக்கடையிலே இருந்து எவ்வாறு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும்? ஒழுக்கம் என்ற பெயரே ஒழுக வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அக்ஸம் பின் ஸைஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 19 வயதிலே எவ்வாறு இருந்தார்கள்? தன்னுடைய 19 வயது, அந்த வாலிப பருவம், அஃலலுல் கௌமி முருஆ, தன்னுடைய சமூகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். நிதானம் ஒரு வாலிபரிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. பலம் இருக்கலாம், வாலிப முறுக்கு இருக்கலாம், ஆனால் நிதானம் மிக அவசியம். நிதானம் இழந்த வாலிபர்கள் தடுமாறுவார்கள். இன்று எமது வாலிபர்களை நிதானம் என்று சொல்லலாமா, வேகம் என்று சொல்லலாமா? அவர்கள் வாகனம், பைக் ஓட்டக்கூடிய அந்த ஸ்பீட். அன்பானவர்களே, ஆகவே ஒரு வாலிபனை நிதானத்தை கொண்டு நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். மேலும் சொன்னார்கள், அபஅதுஹும் ஃபஹ்ஷா, கெட்ட வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 19 வயதிலே பேச மாட்டார்கள். ஆனால் இன்றைய எமது வாலிபர்கள், பாடசாலை மாணவர்கள், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த இளம் பிஞ்சுகள் பாதையால் போகும் பொழுது வாயை திறந்தால் 4ஆம் கலிமா, 5ஆம் கலிமா,
இதை தட்டி கேட்பதற்கோ, இதை சொல்லுவதற்கோ, இதை திருத்துவதற்கோ யாருக்கும் நேரமே இல்லை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே ஒரு குடிகாரர் இருந்தார். அப்துல்லா பின் அல் ஹிமார், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே இருந்தவர் ஒரு குடிகாரர். அதுவும் பக்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தார். சபையை விட்டு போனால் குடித்துக் கொண்டு பாதையிலே விழுந்து கிடப்பார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை தூக்கி கொண்டு வந்து அவருக்கு கசையடி அடித்து குளிக்க வைத்து மீண்டும் நபியாவுடைய சபையிலே வைப்பார்கள். சபையை விட்டு மீண்டும் போனால் மீண்டும் குடிப்பார், மீண்டும் கொண்டு வரப்படும், மீண்டும் அடிக்கப்படும், குளிக்கப்படும், மீண்டும் நபியாவுடைய சபையிலே இருப்பார். இப்படியான இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான அந்த வாலிபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளுக்கு மேலே கை போட்டு அன்பாக அரவணைத்து அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அந்த வாலிபரை ஒரு பக்குவமான ஒரு மனிதராக மாற்றி காட்டினார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட ஒழுக்க விதிமுறைகள். அன்பானவர்களை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஆகவே இன்று எமது சமூகத்திலே ஊர் சுத்தக்கூடிய வாலிபர்கள் அதிகமாகிக் கொண்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு பாதுகாவலர், பெற்றோர்கள் யாருமே இல்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இரவு விடிய விடிய நடிச்சாமும் எல்லாம் இன்று எமது சமூகம் கண் விழித்து ஊர் சுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு பயங்கரமான ஒரு கலாச்சாரம் இன்று சமூகத்தில் பரவுகின்றது. நாம் யோசிப்போமே, எமது பெற்றோர்கள் எம்மை எவ்வாறு கண்டித்தார்கள்? நீ எங்கு போனாலும் போ, 6 மணி ஆகினால் வீட்டுக்குள் காலெடுத்து வைக்க வேண்டும் என்று எமது பெற்றோர்கள் எம்மை வளர்த்தார்கள். ஆனால் இன்று 6 மணி ஆகினால் தான் எமது வாலிபர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கின்றார்கள். ஏன்? ஷைத்தான் பறந்து திரியக்கூடிய நேரம் மகரிபுக்கு பிறகு. இதனால் தான் மகரிபுடைய நேரம் நுழைந்தால் உங்களுடைய வீட்டு கதவுகள், ஜன்னல்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், சிறு பிள்ளைகளை நீங்கள் வீட்டுக்குள் அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எம்மில் யாருக்கு தெரியாது? ஆனால் 40 போகாத பிள்ளை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை பீச்சிலே 10 மணி, 11 மணி, 12 மணி அந்த பிள்ளையையும் வைத்துக் கொண்டு இன்று பொறுப்பில்லாத பெற்றோர்கள் ஊர்லாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தண்டு காலையிலே பிள்ளை கத்துகிறது, ஒப்பாரி வைக்கிறது என்று வைத்தியரிடத்திலும் பரிசாரிடத்திலும் தூக்கி கொண்டு செல்கின்றார்கள். அன்பானவர்களே, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை விட்டுவிட்டோம், எங்கோ அலைந்து திரிகின்றோம். சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண் மாணவிகள், அதிகமான எமது மாணவிகள், வாலிபர்கள் சொல்கின்றார்கள், ஹசரத், அதிகமான மாணவிகள் இன்று டிக்டாக் ஐடி வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆண் பிள்ளையுடைய பேரிலே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நாம் அவருடைய கையிலே மொபைல் போன்களை கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்று அவர்கள் டிக்டாக், பேஸ்புக், வாட்ஸ்அப்பிலே இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அந்த மாணவனுடைய பேக்கை ஒரு தாய் தற்செயலாக செக் பண்ணி பார்க்கின்றார். அந்த பேக்குக்குள் இருந்தது என்ன? போதைப் பொருள் அல்ல, அரவக்கத்தி. ஏன் என்று கேட்ட பொழுது, ஒருவன் என்னை தனகுகிறான், இதற்கு பிறகு அவன் என்னை தனகினால் அவனுடைய தலையை கொத்து. கேட்கும் பொழுதே பயங்கரமாக இருந்தது, யோசிக்கவே பயமாக இருக்கின்றது, நடந்த உண்மை. ஆகவே அன்பானவர்களை, எதை விதைக்கின்றோம்? நாம் ஒவ்வொருவர்களும் இன்று பெற்றோர்கள் இன்று இருக்கின்றோம். எமது மாணவர்கள், எமது வயது வந்த 14, 15 வயது வந்த எமது பிள்ளைகள் எங்கே? எமக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும். அரபு உலகத்தை போய் பாருங்கள் அன்பானவர்களே. ஆகவே இன்று ஹுத்துபா நடக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் மரத்துக்கு கீழும், ரோட்டிலும், ஓரத்திலும், ஜன்னலடியிலும், கதவடியும் கடைசியாக இகாமத் செல்லக்கூடிய நேரத்திலே ஓடி வருவார்கள். இங்கு சொல்வதும் தெரியாது, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு தெரியாது.
அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அவர்களை நெறிப்படுத்துவது யாருடைய பொறுப்பு? அவர்களை துரத்துவதல்ல, அவர்களை விரட்டுவதல்ல, அவர்களை ஓரம் கட்டுவதல்ல. நீங்களும் வாருங்கள், எங்களுடன் இணையுங்கள் என்று அவர்களை கைக்குள்ளே வைத்துக் கொண்டு நல்லதை சொல்லி எமது தலைமுறை, எமது எதிர்கால கண்குளிர்ச்சி, முதுகம் தன்று அவர்களை வலுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கின்றது. அன்பானவர்களே, காலை விடிந்தால் ஒரு மாணவியை காணவில்லை, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி காணவில்லை. 3 நாளைக்கு பிறகு செய்தி வருகிறது, காணாமல் போன மாணவி கிடைத்து விட்டது. பகிர்ந்தவர்களுக்கு நன்றி. இந்த 3 நாளும் அந்த மாணவி எங்கே சென்றது? இவைகளெல்லாம் இன்று பேஸ்புக், டிக்டாக்குடைய பயங்கரவாதம். கற்பனை உலகத்திலே எமது வாலிபர்கள், எமது மாணவிகள் இன்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கற்பனை, இது உண்மை அல்ல, இது நிதர்சனம் அல்ல என்ற விடயத்தை அவர்களுக்கு யார் சொல்வது? ஆகவே அன்பானவர்களே, இதற்கான தீர்வுகள் என்ன? இதற்கான தீர்வுகள் என்ன? எமது பிள்ளைகளை இரவு கண் விழிப்பதிலே இருந்து முதலாவதாக அவர்களை நிறுத்த வேண்டும். இரவு கண் விழிப்பதிலே இருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். யகூதி நசாராக்களுடைய திட்டம் மிட் நைட் டினர், நடிச்சாமம் 12 மணிக்கு சாப்பாட்டிலே கை வைப்பது என்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டு இங்கே இருந்து கல்முனை வரைக்கும் போனால் இரவு விடிய விடிய எமது முஸ்லிம். அன்பானவர்களே, ஆகவே நேர காலத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எழும்ப வேண்டும் என்பது எமது இஸ்லாம். இதைத்தான் அனைத்தும் சொல்கின்றது. இதுதான் உளவியல், இதுதான் விஞ்ஞானம். ஆனால் நாம் இஸ்லாத்தை தாண்டி, விஞ்ஞானத்தை தாண்டி, உளவியலை தாண்டி ஏதோ ஒரு மனோ இச்சையை பின்பற்றி அல்லாஹ் ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யுல்கௌன கய்யா. குர்ஆன் பேசுகிறது, மனோ இச்சையை பின்பற்றி இரவை வீணாக்கி தொழுகையை பாழாக்குவவர்களுக்கு சேலும் சலவும் சேர்ந்த நரகத்திலே அவர்கள் வீசப்படுவார்கள். அன்பானவர்களே, ஆகவே எல்லோருக்கும் பிழை என்று வழங்கும். ஆனால் இதை யார் அமுல்படுத்துவது? இன்று கல்யாண வீடும், அனைத்து புரோகிராம்கள், அனைத்து விடயங்களும் இன்று இரவு நேர காட்சிகளாக ஆகிவிட்டது. இதில் இருந்து எமது சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு தந்தை ஒரு மகனுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சொத்து ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை விட மிக சிறந்த ஒரு சொத்தை ஒரு தந்தையால் கொடுத்து விட முடியாது. ஆகவே அன்பானவர்களை, நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக இருந்து எமது வாலிபர்களை நெறிப்படுத்த வேண்டும். ரமலான் வருகின்றது. இப்பொழுது ஒரு ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகும். சஹர் என்ற ஒரு பெயரிலே எமது வாலிபர்கள், எமது மாணவர்கள், மாணவிகள், நாங்கள் வகுப்பு நண்பர்கள், பழைய மாணவர்கள், பழைய மாணவிகள் என்று ஒன்று சேர்ந்து சஹர் ஏற்பாடு என்று விடிய விடிய ஏதாவது ஒரு வீட்டிலே, ஒரு காலையிலே, பீச்சிலே கழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கின்றது. பள்ளிக்குள் யாரும் இல்லை. அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இப்படி ஒன்று இல்லை. சஹர் செய்வது வீட்டிலே பெற்றோர்களுடன் சேர்ந்து. தராவியும் இல்லை, கியாமுல் லைலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் சஹர் மட்டும். அன்பானவர்களே, ஆகவே இந்த விடயங்களிலே பெற்றோர்கள், உலமாக்கள், தலைவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே இந்த ரமலானை எவ்வாறு சிறப்புப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எமது ஊரிலே பல இஜ்திமாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மகரிப் தொழுகையை தொடர்ந்து நூரானியா பள்ளிவாசலிலே இஜ்திமா, நாளை ஜமியத்துல் உலமா பட்டின ஜும்மா பள்ளிவாசலுடைய ஏற்பாட்டிலே, நாளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிசு முஃப்தி அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மகரிபுக்கு பிறகு பட்டின ஜும்மா பள்ளிவாசலில் ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்குமான ரமலான் பற்றிய ஒரு தெளிவும் ஆத்மீக புரோகிராம், ஒரு இஜ்திமா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அனைவர்களும், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவர்களும் அதிலே கலந்து கொண்டு பயனடைந்து எதிர்வரக்கூடிய ரமலானை திட்டமிட்டு அல்லாஹுடைய அன்புக்கும் நேசத்துக்கும் உரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாக அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக.
யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய நிலைமைகளை நீ சீராக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரை நீ பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய சமூகத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக, வாலிபர்களை நீ பாதுகாப்பாயாக, வாலிபர்கள் பெரியவர்களை மூத்தவர்களை மதிக்கக்கூடியவர்களாக நீ மாற்றுவாயாக, அவர்களை நீ நெறிப்படுத்துவாயாக. எமது வாலிபர்கள் எங்களுடைய தலைவர்கள், எமது வாலிபர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள், அவர்களை பக்குவமானவர்களாக நீ மாற்றுவாயாக. யா அல்லாஹ் நிதானத்தை கொடுப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுடைய ஊர் தலைமைகளை யா அல்லாஹ் நீ நெறிப்படுத்துவாயாக, பல மக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே எங்கள் அனைவர்களுக்கும் நல்ல முடிவை தந்தருள்வாயாக. எதிர்வரக்கூடிய ரமலானை மிகவும் பக்குவமாக திட்டமிட்டு செயற்படுத்துவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اما بعد فيا ايها الحاضرون اوصيكم واياي اولا بتقوى الله في السر والعلن والغيب والشهاده فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاء سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروه فإنه الغفور الرحيم. اللهم صل على الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد فاني اوصيكم واياي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فان الله مع الذين اتقوا والذين هم محسنون. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي ادعو الى الله على بصيرة انا ومن اتبعني. صدق الله العظيم. واعلموا عباد الله ان الله تعالى امركم بعظيما وبدا بنفسه تعظيما وثنى بملائكه المسبحه وقدسه تكريما وقال جل جلاله عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه الاخيار. اللهم ارض خلفاء الاربعه ابو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سيد نساء اهل الجنه فاطمه وعن ام نبيك حمزه وعباس وجميع الصحابه رضوان الله تعالى عليهم اجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار. اللهم اجرنا